கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எபேசியர் அதிகாரம் 5 வசனம் 30. நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களாகிய நாம் அவருக்கு உரியவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது நம்முடைய வாழ்க்கை எப்படியாக காணப்படுகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய சரீரத்திற்கு ஏற்றபடி நம்முடைய அவயவங்கள், நம்முடைய மாம்சம், நம்முடைய எலும்புகள் செயல்படவில்லை என்றால் நம்மால் சரியாக செயல்பட முடியுமா? அதே போலத்தான் அவருடைய அவயவங்களாகிய நாம் அவரோடு இசைந்து செயல்படவில்லை என்றால் நம்மால் சமாதானமுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. ஆகவே அவருடைய குணங்களை பெற்று அவருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்வோம். ஆவியில் அனல் உள்ளவர்களாய், பரிசுத்தமுள்ளவர்களாய், நன்மை செய்கிறவர்களாய் வாழ்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ அதுபோல நாமும் அவருடைய பிள்ளைகளாய், நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்கள் என்பதை நாம் உணர்ந்து அவரை போல வாழ்வோம். இந்நாட்களில் ஜனங்கள் அன்பில்லாதவர்களாய், சுயநலமுள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அநேக ஜனங்கள் அன்புக்காக அலைந்து திரிகிறார்கள். கர்த்தருடைய அன்பை நாம் வெளிப்படுத்தி வாழும்போது கர்த்தரை அறியாதவர்களும் கர்த்தரை அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் அன்புள்ளவராயிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நம்மை நேசிப்பது போல பிறரையும் நேசிக்க வேண்டும் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. நாம் அன்புள்ளவர்களாய், நன்மை செய்கிறவர்களாய் வாழும்போது பாவத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்கள் கர்த்தரை அறிந்து பாவத்திற்கு தப்புவிக்கப்படுவார்கள் அல்லவா? ஆகவே கர்த்தருடைய அன்பை பெற்றுக்கொண்ட நாம் அவருடைய அன்பை வெளிப்படுத்தி அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் அன்புள்ளவர்களாய் உம்முடைய அன்பை பிரஸ்தாபப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். நாங்கள் உம்முடைய அவயவங்கள் என்பதை உணர்ந்து உமக்கேற்ற வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.